everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகரம் உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். லாஸ்ட் 10 days of November. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், ஓகேவா? அண்ட் எல்லாருக்கும் பொருந்தலாம், பொருந்தாமலும் இருக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? Now let's see உங்களோட எனர்ஜி. Women holding a heart. Oh my God. Someone is என்ன சொல்ற, யாரும் உங்களை பார்த்து பொறாம பண்ணலாம். So be careful. Carrying connection, man holding your heart, now women holding your heart. Thinking woman, very good. So angel of love, very angel of love வந்துட்டு இருக்கு எல்லா ராசிக்கும் மேக்ஸிமம். Very nice. Goddess of moon, storm warning. கேரிங் கனெக்ஷன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ஹார்மோனியஸ் ஒரு ரியூனியன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேன் ஹோல்டிங் எ ஹார்ட்னு பார்க்கும்போது உங்கள் பர்சன் மேஸ்குலின் வந்து ஃபெமினின்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு சில ஃபெமினினுக்கு வந்துட்டு சம்வாட் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் சம்வாட் ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படலாம், ஓகே? பட் மெடிடேஷன் பண்ணணும், இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், ரைட்டா? மேபி சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து பயப்படலாம் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கலாம் மேபி. அண்ட் இங்கே நான் சில பேர் எப்படி பார்க்குறேன், ஃபெமினன் எனர்ஜி நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய படிச்சிருந்துருக்கலாம் மேபி, ஓகே? சில பேர் அண்ட் ஒரு லைஃப்பில் அடித்த ஒரு புயலுக்கான காரணத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? Okay, now let's see. இல்லை நீங்கள் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி யோசித்து நிதானமாக வந்து யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகே? எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்படுவீங்க, ஓகே? Now what about Emperor, Hangman, 8 of Wands. சில விஷயங்கள் தாமதமாகலாம், ஓகே? அண்ட் நீங்கள் சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். சில பேர் பார்த்துட்டு இருக்கவங்க மேரிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா, மேபி சில பேருக்கு இந்த மேஸ்குலின் எனர்ஜி வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கு. அவங்க வந்து வெளியே காட்டிக்கிறது இல்லை போல இருக்கு. அவங்க மனசில் வந்துட்டு அந்த ஒரு அன்பு, கேரிங், லவ் அண்ட் கேர்லாம் இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்காமல் இருக்கலாம். அவங்க இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களோட எனர்ஜி நான் பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு டேஸாகவும் தெரியுது. இதுலேயும் வந்து ஒரு லீடிங்கில் நீங்கள் இருப்பீங்க, ஓகேவா? அண்டு சில விஷயங்கள் வந்து தாமதமாகலாம். அது பிகாஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், ரைட்? அதனால டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய வாய்ப்புகள் வந்து வரும். அதர்வைஸ் உங்கள் கம்யூனிகேஷன் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இல்லை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஏற்படும், ஓகே? நீங்களே நிறைய விஷயத்த சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். Devil, Hermit, 2 of Swords, King of Cups, Knight of Cups, and this is Hermit.
சம் ஆஃபர் பார்க்க முடியுது. சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஆனாலும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியலன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களை நோக்கி வரும். நீங்கள் ஆனால் எதை நோக்கி போகிறது அப்படி தெரியலன்ற ஒரு மனநிலையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெர்மிட் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்தாலும், பர்சன்ஸே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ரொம்ப யோசிச்சு டெசிஷன் வந்து எடுப்பீங்க. ஓகேவா? சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்போ எந்த ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும்போது எது சரியானது, உண்மையானது, லாஜிக்காக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் எந்த ஒரு டெசிஷனை எடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி உங்களை ஏமாத்துறவங்க இருக்கலாம், அதனால கவனமாக இருங்க. எல்லாத்தையும் டீல் கரெக்டாக செக் பண்ணுங்க. ஓகேவா? சோம்பேறித்தனப்பட வேண்டாம். What about guidance for you? Five of Pentacles, Four of Swords, Four of பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும். எங்கே போய் என்ஜாய் பண்ணுறேன்னு கேட்குறீங்க, ஐம் சாரி. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ தேட் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எந்த ஒரு லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட்டது தானே, அதை விட்டுருங்க. ஸ்டில் யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ் இன் யுவர் லைஃப். இன்னும் உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டில் அது வந்து சரியாகி வரும் அப்படின்றதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் அந்த இப்போ நடந்துட்டுருக்க பிரச்சனையை கொஞ்சம் விட்டுருங்க. அதையே ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் போட்டு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து என்னாகும், புது விஷயங்களை வந்து லைஃப்பில் பார்ப்பீங்க. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் வரும். It is safe for you to love. நிறைய அனுபவிச்சிட்டேன், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அண்டு மற்றவங்கள உங்களுடைய பேஷன், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுல கவனம் செலுத்துவீங்க. ஓகே, அது மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே மறுபடியும் அந்த ஒரு பேஷன் வந்து ஏற்படும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படும். ஹீலிங், ஃபேமிலி இஷ்யூஸ், religious factor, wedding, finances and career. ஸோ வெட்டிங்க்கான வாய்ப்பும் தெரியுது. அண்ட் சில பேருக்கு காஸ்ட்னால பிரச்சனை ஆயிருந்திருக்கலாம். சில பேருக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூ இருக்குது. பட் உங்கள் விருப்பம் என்னமோ அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. ஓகே, வெட்டிங்கும் பார்க்க முடியுது. சில பேருக்கு இந்த தருணத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், ஓகே.
அவ்வளோதான். That's what I have for you. மகரம் ரைட் கரெக்டாக தானே? சரி, I'll meet you in my next video. Take care. Bye. Thank you for watching.